அசுரனை ஒழிப்போம். பங்காளி கட்சிகள் வேஸ்ட். அண்ணாமலை இப்போது ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி அடிக்க துவங்கி இருக்காரு. என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் ஒவ்வொரு நாளிலும் அண்ணாமலை உச்சகட்ட ஃபார்ம்ல அட்டாக் செய்து கொண்டிருக்காரு. முதல்ல இங்கே ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு மக்கள் விரோத போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் திமுகவை மட்டும்தான் பெரிதாக தாக்கி கொண்டிருந்தாரு. ஆனா மக்களின் கருத்துக்களையே தன் கருத்துக்களாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அண்ணாமலை இரண்டு திராவிட கட்சிகள் மீதும் மக்கள் உச்சகட்ட வெறுப்புல இருப்பதை நல்லா உணர்ந்திருக்காரு. திருப்பூரில் நடந்த என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது முதலில் ஆன்மீக ரீதியாக தன்னுடைய பேச்சை ஆரம்பித்த அண்ணாமலை அப்படியே அதே சமகால அரசியலுடன் பொருத்தி பார்த்தாரு. அதாவது அசுரர்களின் ஆணவத்தை இறைவன் முருகன் ஆகாயத்தில் நின்று அடக்கிய இடம்தான் இந்த திருப்போரூர். அதே இடத்தில் நின்று கொண்டு நாம் ஊழல் அசுரனுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறோம் என்று தன் பேச்சை துவங்கினார் அண்ணாமலை. குறிப்பாக வட இந்தியா என்றால் வளர்ச்சி இல்லாத மாநிலங்கள் என்ற பொய் பிம்பத்தை உடைத்தார் அண்ணாமலை. டபுள் என்ஜின் சர்க்கார் என்ற அடிப்படையில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திட்டத்தால் அசுர வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றன என்பதை கூறியதோடு இங்கே பங்காளி கட்சிகளை தேர்ந்தெடுப்பது வீண் என்று அதிரடியாக இறங்கி ஆடினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் செயல்பாட்டுக்கும் பங்காளி கட்சிகளின் செயல்பாட்டுக்கும் வித்தியாசம் என்ன என்பதை அண்ணாமலை விளக்கிய விதம்தான் சுவாரஸ்யம். மாமல்லபுரம் ஏற்கனவே ஒரு சுற்றுலா தலம்தான். ஆனால் பிரதமர் மோடி அங்கே வந்து சென்றவுடன் அதன் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்காக கூடி போனது. மாலத்தீவு பிரச்சனையை லட்சத்தீவில் எடுத்த போட்டோவை வைத்தே தகர்த்தெறிந்தார் மோடி. ஆனா பங்காளி கட்சிகளோ 2017ஆம் ஆண்டு ஆரம்பித்த ஒரு பேருந்து நிலைய பணியை 2 பங்காளி கட்சிகளும் சேர்ந்து இதுவரை முடிக்காமலேயே இருக்காங்க. ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கும் மாமல்லபுரத்தில் ஒரு பேருந்து நிலைய பணியை கூட இத்தனை ஆண்டு காலமாக 2 கட்சிகளும் முடிக்கவில்லை என்பதை அண்ணாமலை சரமாரியாக போட்டு தாக்கினார். அண்ணாமலையின் பயணத்தின் மிகப்பெரிய பலமே ஒவ்வொரு தொகுதியிலும் 2 திராவிட கட்சிகளும் எந்த மாதிரியான தனித்துவமான சிக்கல்களை உருவாக்கி இருக்காங்க என்பதை மக்களிடம் புட்டு புட்டு வைப்பதுதான். தாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை தெரியாமல் மக்கள் மாறி மாறி 2 கட்சிகளுக்கும் வாக்களித்து கொண்டு ஏமாந்திருக்காங்க. முதன்முறையாக தங்களை பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுக்கும் கட்சியையும் தலைவனையும் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் என்ற ரீதியில் அண்ணாமலை செய்யும் பிரச்சாரம் மக்களிடையே பேர் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது.